Hello everyone, welcome back to Thrive with Manoj. இன்னைக்கு நம்ம இன்வெஸ்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். இன்வெஸ்டிங்ன்றது நம்ம காசு எடுத்துட்டு போயிட்டு ஏதாவது ஒரு அசெட் இல்ல பிசினஸ்ல நம்ம காசை போடுறத இன்வெஸ்டிங்னு சொல்லுவோம். இப்போ அசெட்னா ஸ்டாக் மார்க்கெட் இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு, ETFs. இதில் நம்ம காசு எடுத்துகிட்டு போய் போட்டு அது ரிட்டர்ன் எதிர்பார்ப்போம் இல்லையா, இதுக்கு பேர் தான் இன்வெஸ்டிங்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரத்தை நம்ம க்ரோ பண்ணுற மாதிரின்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங் ஒரு சீடை வந்துட்டு நம்ம பிளான்ட் பண்ணுவோம். அந்த சீடுக்கு தேவையான வாட்டர் கொடுப்போம், நியூட்ரிஷன் கொடுப்போம், சன்லைட் கொடுப்போம். அந்த சீட் போக போக என்னவாகும், ஒரு பெரிய மரமாக வளரும். அதே மாதிரி தான் இன்வெஸ்டிங்ன்றது ஒரு ஸ்மால் அமௌண்ட் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அது போக போக ஒரு வெல்த்தை நம்மளுக்கு கிரியேட் பண்ணுறத நம்ம இன்வெஸ்டிங்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம ஒருத்தவங்க எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். நம்ம காசை ஜஸ்ட் நம்ம ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு இருக்கிறதால அந்த காசோட மதிப்பு அவ்வளோவேவாக தான் இருக்குது. இப்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், போன வருஷம் ஒரு பொருள் எவ்வளோ காஸ்ட் ஆச்சோ அது இந்த வருஷம் அதிகமாக இருக்குது இல்லையா. இப்போ நம்ம காசை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கிறது இருந்து அதோட மதிப்பு அவ்வளோவேவாக தான் இருக்கும், எதுவுமே ஒரு க்ரோத் இருக்காது. ஸோ அதனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதால இந்த இன்ஃப்ளேஷனை நம்ம பீட் பண்ணலாம். இப்போ இன்ஃப்ளேஷன்னா, இப்போ போன வருஷம் ஒரு பொருள் நம்ம வாங்கியிருக்கோம், அந்த பொருள் 100 rupees வச்சுக்கலாம். இப்போ அந்த பொருளோட காஸ்ட் 100 rupees தான் இருக்குமா? கிடையாது, அதோட காஸ்ட் வந்துட்டு இன்க்ரீஸாக இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே அந்த 100 rupees நோட்டாகவே தான் இருக்குது, ஆனால் அந்த பொருளோட மதிப்பு இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ இந்த இன்ஃப்ளேஷனை நம்ம பீட் பண்ணணும்னு தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு கார் வாங்க பிளான் இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் இருக்கலாம், இல்லை ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம பணம் சேர்க்கணும்னு பிளான் இருக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் ஆகிறதால நம்ம ட்ரீமை வந்துட்டு நம்ம சீக்கிரம் அச்சீவ் பண்ணலாம். இதனால தான் இன்வெஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங். இங்கே நம்ம கம்பெனிஸை மேலே இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த கம்பெனிஸோட டைனி பார்ட் ஆஃப் த ஓனர் நம்ம ஆகிறோம். அந்த கம்பெனி க்ரோத் ஆச்சுன்னா அதோட ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகும். ஸோ இதிலிருந்து நம்ம மணி அப்ரிஷியேட் ஆகும். நெக்ஸ்ட், பாண்ட்ஸ். ஸோ இதில் கவர்மெண்ட் ஆர் கார்பரேட் வந்து பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் அதை வாங்கலாம், அவங்க நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், ரியல் எஸ்டேட். இங்கே நம்ம ப்ராப்பர்ட்டி இல்லை லேண்ட் மேலே இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, இதை ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க, எல்லா இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்தும் மணி கலெக்ட் பண்ணி அவங்க எதனா ஒரு செக்டரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க ஆர் எதனா ஒரு தீமை தேர்ந்தெடுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டைப், கமாடிட்டிஸ். கமாடிட்டிஸ்னா கோல்டு ஆர் சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா, இதுக்கு பேர் கமாடிட்டிஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சி. ஸோ இது வந்துட்டு டிஜிட்டல் அசெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறத கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்த மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க்கும் இருக்கிறதுல ரிவார்டும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எது ஏற்றதோ நம்ம அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நம்ம ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதோட கோல் என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஜுகேஷனுக்கு நம்ம ஃபண்ட் சேர்த்து வைக்கிறதா இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் நம்ம வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஸோ எதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்றதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை ஃபுல் கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு பேசிக் லெவலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அப்பயே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ அதில் எதுனா ஒரு தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அதை நம்ம பேசிக் லெவலில் புரிஞ்சிக்கணும். அப்போ தான் அதோட ரிஸ்க் என்ன, அதோட ரிட்டர்ன்ஸ் நம்ம எப்படி எதிர்பார்க்கலான்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இப்போ நெக்ஸ்ட், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எப்பவுமே ஸ்மால் அமௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ எப்படின்னா ஒரு 500,000 வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதால நம்ம அந்த அசெட் கிளாஸை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே போகுவோம், எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம மணியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெரோதா, க்ரோ, அந்த மாதிரிலாம் அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம் இருக்கிறாங்க இல்லையா, அங்கே நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபைனலாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எது இருக்குன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்ப கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா நம்ம லாங் டேர்முக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தால் தான் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம வெல்த் ப்ராப்பராக ஜென்ரேட் பண்ண முடியும். நம்ம மிடில் ஸ்டாப் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு பிளான் இருந்துச்சுன்னா அந்த பிளான் பொறுத்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் நம்ம கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், நம்ம இன்வெஸ்டிங்கில் என்ன ரிஸ்க் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ரிஸ்க் இல்லாமல் இருக்காது இல்லையா. ஸோ எப்படின்னா ஒரு அசெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அது மேலேயும் போகும் கீழேயும் வரும், நம்ம அது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸோ இது வந்து எப்படி லைட்டாக ஓவர் கம் பண்ணலான்னா டைவர்சிஃபிகேஷன் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே டைவர்சிஃபிகேஷன்னா என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க,
அவங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுது, அப்போ அவங்களோட ஹோல் இன்வெஸ்ட்மெண்ட்டே டவுனில் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், கோல்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுது, ஆனால் கோல்டு ஸ்டேபிளாக இருக்குது. அங்கே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டோட டவுன்ஃபால் குறைவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைவர்சிஃபிகேஷன் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஸ்கெட்டில் நம்ம எக் வச்சுருக்கோம், அந்த பேஸ்கெட் கீழே விழுதுன்னா அங்கே இருக்கிற எல்லா முட்டையும் உடஞ்சிடும். அதே மாதிரி நம்ம முட்டையை ஒரு 3 பேஸ்கெட்டில் வச்சுருக்கோம், ஒரு பேஸ்கெட் தான் கீழே விழுது, அந்த பேஸ்கெட்டில் இருக்கிற முட்டை ஒன்றே தான் உடையும் இல்லையா, இன்னும் 2 பேஸ்கெட் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணுறப்போ டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போது டைவர்சிஃபைடாகவும் இருக்கும், நம்ம ரிஸ்க்கும் மாடரேட்டாக இருக்கும். ஃபைனலாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 டிப்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்த்துடலாம். அர்லி இன்வெஸ்டிங் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ நம்ம சீக்கிரமே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதால நம்மளுக்கு டைமும் அதிகமாக இருக்குது நம்ம மணியை க்ரோ பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். நெக்ஸ்ட், பேஷன்ஸ் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஷார்ட் டேர்மில் ஏதோ ஒரு நியூஸ் வரலாம், மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபால் வரலாம், இல்லை ஏதோ ஒரு பேட் நியூஸ் வரலாம். ஸோ இதை வச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால இங்கே பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் நம்ம மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே போகணும், நம்ம நாலேஜ் நம்ம பில்ட் பண்ணிகிட்டே போகணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ. ஸோ இதுதான் இன்னைக்கோட வீடியோ. இன்வெஸ்டிங்னா என்னென்னு நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கு இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்தால் லைக் கொடுங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.